வந்தது. ஸோ ஸ்டார்ட் அப் ரெவல்யூஷன் கோல் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு. ஸோ தமிழ்நாடுல ஸ்டார்ட் அப்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா வந்துச்சுன்னா அதுல வந்து எழுதுறதுக்கு இந்த எடிட்டோரியல் இருக்க பாயிண்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடி எழுத மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரொம்ப முக்கியமான இருக்கும்போது தான் எழுதுறாங்க. அந்த மாதிரி வரும்போது இருக்கு. ஸோ அப்போ இதில் அப்படின்னா வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தமிழ்நாடு இன் தி லாஸ்ட் 4 years அண்டர் ஸ்டார்ட் அப் டிஎன் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் தமிழ்நாடு. அதுதான் இது ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஜென்ரலா கேட்டாலும் எழுதலாம், ஸ்பெசிஃபிக்கா கேட்டாலும் எழுதலாம். ஏன்னா சிலபஸ்ல வந்து நமக்கு இங்க டாபிக்கே இருக்கு பாருங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் டாபிக்கா சிலபஸ்ல இருக்கிறதுனால இந்த எடிட்டோரியல் படிக்கலாம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைய டேட்டா கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து ஒரு கொஸ்டினா வரலாம். ஃபார் டிகேட்ஸ் தமிழ்நாடுஸ் இண்டஸ்ட்ரியல் ஐடென்டிட்டி ஹஸ் பீன் ஆங்கர்ட் இன் மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ். ஸோ இதனால தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் ஹப்பா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2021 வந்து 2000 ஸ்டார்ட் அப் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ வந்து 12,000 ஸ்டார்ட் அப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தேர் இஸ் அ 6 times இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இன் லாஸ்ட் 4 years இன் தமிழ்நாடு. அதுல வந்து 50% வந்து உமன் லெட் ஸ்டார்ட் அப்ஸா இருக்காங்க. 6000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உமன் லெட். ஸோ இது ஒரு முக்கியமான ரேட்டா. ஸோ இது எங்க வேணா யூஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டில் வந்து 12,000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. 2000ல இருந்து 12,000. இது வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அதை நீங்க சிம்பிளா உங்களுக்கு கிராஃப் போட முடிஞ்சா அப்படி போடலாம். இப்படி உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி டேட்டாலாம் எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்போ நம்ம நோட்ஸ்லேயே இதை வந்து இப்படி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எக்ஸாம்பிள் அதை அப்படியே வரைஞ்சிடலாம். வரும்போது எல்லாம் அப்படி சொல்லி அடிக்கிறது, அப்படியே போட்டுட்டு ஸ்டண்ட் பண்றது. எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் கிராஃப் போடணும், அதனால இந்த ஸ்டண்ட்டுக்கெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதில் 50% வந்து உமன் லெட்டா இருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ தமிழ்நாடு ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டேட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் உடைய ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ஸ் தமிழ்நாடு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெகக்னிஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் ரேங்கிங்ல 2018 எமர்ஜிங் ஸ்டேட்டா இருந்தோம். இப்போ வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரிக்கு நம்மள ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்ல. சென்னை இஸ் ரேங்க்ட் அஸ் 18th இன் ஏஷியா as a global startup ecosystem report. குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட் படி ஏஷியால 18வது ரேங்க் வந்து சென்னை வாங்கியிருக்கு ஃபார் அ ஸ்டார்ட் அப் ஹப். நெக்ஸ்ட் அட்டல் இனோவேஷன் மிஷன் வந்து தமிழ்நாட்டை வந்து பாராட்டியிருக்காங்க. என்னன்னு பாராட்டியிருக்காங்கன்னா மாடல் ஸ்டேட் தான். இனோவேஷனை பூஸ்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு இஸ் அ மாடல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு பாயிண்ட் எழுதுவார், நம்மளோட ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் பத்தி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாராட்டல, மத்திய அரசும் பாராட்டி இருக்கு, உலகளாவிய பாராட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு லைனும் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட். நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி பாயிண்ட் தான் எழுதணும். ஸோ அட்டல் இனோவேஷன் மிஷன் ஹாஸ் நேம்டு தமிழ்நாடு ஆஸ் அ மாடல் ஸ்டேட் ஃபார் இனோவேஷன் எக்கோசிஸ்டம். ஸோ நல்ல இனோவேஷன் எக்கோசிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான அக்வலைட்ஸ்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 pillar strategy. ஸோ தமிழ்நாடு இஸ் ஹேவிங் அ 3 pillar strategy டு ப்ரொமோட் தி ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து டான்சீட். இப்போ நம்ம டான்சீட் பற்றி படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கே. ஸோ வி ஆர் ஹேவிங் திஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கால் டான்சீட். தமிழ்நாடோட கேபிட்டல், ஸ்டேட் கேபிட்டல் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் கேட்டலிஸ்ட். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் வளரணும்னா அதுக்கு என்ன தேவை? ஆரம்ப கட்டத்தில் லாபம் வராது, ஆனால் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும், முதலீடு மட்டும் பண்ணணும். ஸோ அப்போ லாபம் வராத டைம்ல முதலீடு பண்றதுங்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு சீடு கேபிட்டல் அப்படின்னு. சீட்னா என்ன? விதை. ஸோ விதை யார் போட்டது அப்படின்னு. ஸோ இந்த ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப அவசியமானது இந்த சீட் கேபிட்டல். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு தன்னுடைய ஸ்டார்டிங்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத முன்னாடியும் அவங்க வந்து சூப்பரா அவுட்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க மேல நம்பி பணம் கொடுக்கறது தான் சீட் கேபிட்டல். அந்த கேபிட்டல் வந்து கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு ஆரம்பிச்ச ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சி தான் டான்சீட். ஸோ அதுல வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து 10 lakh சீட் கிராண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்குறோம். அண்ட் 15 lakhs வந்து உமன் லெட். ஸோ உமன் லெட், கிரீனு அண்ட் ரூரல் லைவ்லிஹுட். நீங்க உமன் லெட்டா இருக்கீங்க, கிரீன் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க, ரூரல் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க அப்படின்னா 15 லட்சம்.
இல்லைன்னா 10 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து சீட் ஃபண்ட் வந்து இந்த ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 169 ஸ்டார்ட் அப்புக்கு அதுல இருந்து கொடுத்துருக்காங்களாம். அதுல வந்து வளர்ந்து வந்த பெரிய கம்பெனிகள் யாரு அப்படின்னா இப்போபே, கேலா பாக்ஸ் அண்ட் ட்ரீம் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டான்சீட்ல பணம் வாங்கி தன்னோட கடையை போட்டு இன்னைக்கு 500 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு வளர்ந்து இருக்கிற கம்பெனியா அவங்க வந்திருக்காங்க. ஸோ சும்மா 2 எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்னு கேட்கறப்போ தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா 2 எக்ஸாம்பிள் எழுதணும். தமிழ்நாடுல இருந்து ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ எடுத்த உடனே ஒரு ரோபோட்டிக் கம்பெனி பத்தி பேசுவாரு. அதுவும் ஒரு நல்ல கம்பெனி. என்ன கம்பெனி அது பேரு? டாரஸ் ரோபோட்டிக்ஸ். டாரஸ் ரோபோட்டிக்ஸ். டாரஸ் ரோபோட்டிக்ஸை பத்தி என்ன சொல்றாருன்னா டான்சீடு கிட்ட பணம் வாங்கி தன்னுடைய தமிழ்நாடோட இன்குபேஷன் சென்டர்ல அது வளர்ந்து நம்ம இங்க பணம் வாங்கி அது ஒரு பெரிய கம்பெனி ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே அவங்களோட டைப் பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ நான் பெற்ற குழந்தையே முன்னாடி வந்து நிக்குது அந்த மாதிரி ஒரு சொன்னாங்க அது. ஸோ அதுதான் அந்த டாரஸ் ரோபோட்டிக்ஸ். டாரஸ் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போபேவும் ட்ரீம் ஏரோஸ்பேஸும் ஞாபகம். ஏரோஸ்பேஸ் போடுங்க, அது வந்து கொஞ்சம் இன்னும் ஃபேன்சியா இருக்கும். அக்னிகுல், காஸ்மோஸ் அவங்களாம் இருக்காங்க ஆல்ரெடி வந்து ஐஐடியில வந்தது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படின்னு ஸ்பேஸ்க்காகவே தனியா ஒரு ஃபண்ட் வந்து 10 கோடி ஒதுக்கிருக்கு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்காகவே கொடுக்கறதுக்கு. அதுலதான் அக்னிகுல், காஸ்மோஸ் மாதிரியான கம்பெனிஸ் தான் பெனிஃபிட் ஆயிருக்கு. ஆஃபர்ஸ் அ மைல்ஸ்டோன் பேஸ் அசிஸ்டன்ஸ் அப் டு 50 lakh. ஸோ இது என்னதுன்னா 1:1 மேட்ச் 50 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்களாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் கம்பெனிஸ்க்கு. 1:1 மேட்ச்னா என்னது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர், ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோ, ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோ இல்ல வேற ஏதோ ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாரோ அந்த அமௌண்ட் நாங்களும் கொடுப்போம். ஸோ இது என்ன, இதுதான் வந்து 1:1 மேட்சிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ 4 and downstream space applications from satellites to artificial intelligence வரைக்கும் geospatial solutions. ஸோ ஸ்பேஸ் செக்டர்ல geospatial, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சேட்டலைட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியா இருக்கிற கம்பெனிஸ்க்கு அப் டு 50 lakh வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஸ்பேஸ் டெக் ஃபண்ட்னே ஒரு ஃபண்ட் இருக்கு. ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் இது ஃபர்ஸ்ட் பில்லர். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து ஸ்டேட் கேபிட்டல். தமிழ்நாடு கவர்மெண்டே டான்சீடு மூலமாகவும் இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் மூலமாகவும் நம்ம டைரக்டாவே ஃபண்டிங் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து இப்போபே அண்ட் கேலா பாக்ஸ் அண்ட் ட்ரீம் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு 3 கம்பெனி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பில்லர். இது வந்து ஃபண்டு. ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் தராங்க. செகண்ட் பில்லர் வந்து எம்ப்ளாயிங் பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து பணம் தரும், ரெண்டாவது பில்லர் வந்து அது சோஷியல் ஜஸ்டிஸோட கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். இது வந்து சேரிட்டி கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு. ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியால உமன், எஸ்சி, எஸ்டி, டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு தனியா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தமிழ்நாடும் ஃபோக்கஸ் பண்றோம். என்னதுன்னா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 50 கோடி வரைக்கும் அதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல பெனிஃபிட் ஆன கம்பெனிஸ் பாருங்க. 43 ஸ்டார்ட் அப்ஸ்ல இதுல ஒரு 2 பேர். இப்போ நீங்க வந்து டெக்னாலஜியா ஒரு 2 பேரு. ஒன்னு வந்து ஓகே, இப்போ இங்க வருவோம். 43 ஸ்டார்ட் அப்ஸ் சச் அஸ் ஆர்பிட் எய்ட், யூனிபோஸ், டாம்ஸ், ட்ரைபல் கிரீன் ஃபியூவல் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எஸ்சி, எஸ்சி ஸ்டார்ட் அப் ஃபண்ட் மூலமா பணம் வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படின்னு ஒரு லேப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடல் இன்குபேஷன் சென்டர் ஆர் அடல் டிங்கரிங் லேப்ஸ் மாதிரி நம்ம ஒரு லேப் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல ஐடியா என்ன அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸை ஃபோக்கஸ் பண்றாங்க. அதான் இன்க்ளூஷன் நம்ம பார்க்கணும்ல. சோஷியல் என்டர்பிரைசஸ் அண்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க. வாட் இஸ் சோஷியல் என்டர்பிரைஸ்? சோஷியல் என்டர்பிரைஸ்னா என்ன, ஆர் சோஷியல் செக்டர் என்டர்பிரைஸ்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போ என்ஜிஓஸ் பண்ற வேலையே பிசினஸாவும் பண்ணுவாங்க. ஆனா இப்போ என்னதுன்னா அது ஒரு பிசினஸ் தான், பணம் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பிசினஸ் மூலமா ஒரு சோஷியல் சேஞ்ச் வருது. அதான் வந்து சோஷியல் என்டர்பிரைஸ். இப்போ புரியுதா? சிம்பிளா இப்படி வச்சுக்கலாம். அஃபோர்டபுள் சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிக்கிறாங்க, அதை வந்து கம்மி விலைக்கு விற்கிறாங்க, பிசினஸ் தான் பண்றாங்க, பணம் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அஃபோர்டபுளா அது இருக்கும்போது அது ஒரு சோஷியல் காசும் வருது இல்ல. இதுதான் வந்து சோஷியல் என்டர்பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி சோஷியல் என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக
பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் லேப் அப்படிங்கிற ஒரு லேப்ல ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம் இவங்களுக்கு வந்து அடிஷனல் சப்போர்ட் கொடுத்து பண்றாங்க. எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இந்த மாதிரி சோஷியல் என்டர்பிரைசஸ் பண்றவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக மோர் தென் 30 ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல 8 கம்பெனி வந்து எக்ஸ்டர்னலாகவும் ஃபண்டை வந்து நிறைய ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் இனிஷியேட்டிவ்ஸ் மட்டும் பாருங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட் அப் ஃபண்ட், பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் லேப், அது பாருங்க 2 எக்ஸாம்பிள். ஆர்பிட் எய்ட் அது நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து எழுதுறப்போ அப்படி பஞ்சா. யூனிபோஸ் அதுவும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டேம்ஸ் வந்து சொல்லுவாங்க, வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அவங்க வீடியோ பார்க்க போறாங்க. டேம்ஸும் நல்லா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஜெண்டர் பேரிட்டி, தொழிலி பூட் கேம்ப்ஸ் அப்படின்னு கேம்ப்ஸ்ல வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்றாங்க. தொழிலி தொழிலி வார்த்தை நல்லா இருக்குல்ல. தொழிலி பூட் கேம்ப்ஸ் தட் ஹவ் பீன் எக்யூப்ட் ஓவர் 200 women இன் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, ஈரோடு, சென்னை. 15 women entrepreneurs have received 14 lakhs. ஸோ அது தேவையில்ல, தொழிலி பூட் கேம்ப் உமனுக்காக பண்றாங்க அப்படிங்கிறத நோட். அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபவுண்டர்ஸ். இப்போ இன்னொன்று ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நான் நடத்துறப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எதுக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் எல்ஜிபிடிக்யூவும் நம்ம வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்க ஃபவுண்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சீட் கிராண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் சீட் கிராண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஃபவுண்டர்ஸ். அப்புறம் கிராமம் தோறும் புது தொழில் ஸ்கீம். ஸோ இதான் செகண்ட் காம்பனன்ட்ல இன்க்ளூசிவ் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. கிராமம் தோறும் புது தொழில் ஸ்கீம். எஸ்டாப்ளிஷிங் ஸ்டார்ட் அப்ஸ் இன் வில்லேஜஸ். aim to have 100 startups in 100 villages using equity free TAN. So TAN to village வரணும். சோக்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஸ்பெஷாலிட்டி என்ன? அதுதான் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்பர் 1 அது இந்தியன் கம்பெனி. ஐடி கம்பெனிஸ்ல ஒரு பெரிய க்ரோ ஆயிருக்கிற ஒரு இந்தியன் கம்பெனி. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ அதோட ஃபவுண்டர் வந்து சென்னையில பெங்களூர்ல ஆரம்பிக்காம தென்காசியில ஆரம்பிக்கிறார். இது என் ஊர்ல தான் நான் ஆரம்பிப்பேன், எங்க ஊர் வளரட்டும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நீங்க வந்து நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் 100 ஸ்டார்ட் அப்ஸ் இன் 100 வில்லேஜஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஜோஹோக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய எல்லா ஐடி பேக் அண்ட் சர்வீசஸும் முன்னாடி நிக்கு கிட்ட இருந்தது ஜோஹோக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல இருந்து. ஸோ கிராமம் தோறும் புது தொழில் ஸ்கீம். ஸோ இது 2வது பில்லர். 3rd பில்லர் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் கனெக்டட் எக்கோசிஸ்டம் உருவாகும். ஃபர்ஸ்ட் பணம் தரும், 2வது அதுல சோசியல் ஜஸ்டிஸும் பார்க்குறோம், 3வது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் தமிழ்நாட்டில் உருவாகும் அப்படிங்கிறது தான் 3வது. ரீஜனல் டீசென்ட்ரலைஸ் 10 ரீஜனல் ஹப்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஹப் அப்படின்னு 10 ஏரியால, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், கடலூர், ஹோசூர், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி. ஸோ முக்கியமான சென்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல 10 ரீஜனல் ஹப்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்காக தனியா ஹப். அங்க என்ன இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி, அதுல மாதிரி ஒரு கான்செப்ட் தான். மென்டார்ஸ் இருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் ஆரம்ப கட்டத்தில் அவங்களோட பிசினஸை சப்போர்ட் பண்றதுக்கு யூ நீட் மென்டார்ஸ் ஆர் யூ நீட் சம் ஏஞ்சல்ஸ் ஹூ வில் கம் அண்ட் ஹெல்ப் தெம், கைட் தெம். மார்க்கெட் எப்படி கேப்சர் பண்றது, ஃபண்ட் எப்படி ரைஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அதுக்கு அண்ட் மார்க்கெட்ஸ் க்ளோசர் டு தி ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இந்த ரீஜனல் மார்க்கெட்ஸை அவங்க இன்னும் வந்து ஃபுல்லா ரீச் பண்றாங்க. ஸோ இது மூலமா ரீஜனல் growth வரும் அப்படிங்கிறதா இதோட ஐடியா. 10 ரீஜனல் ஹப்ஸ் அண்ட் மெட்ரோ ஹப்ஸும் உருவாக்குறாங்க. சென்னை, தூத்துக்குடி மெட்ரோ ஹப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100 ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் இன் Tier 2, Tier 3, Tier 4 ஏரியாஸ்ல. ஸோ ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னா இன்குபேஷன் சென்டர் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. ஒரு இப்போ என்கிட்ட ஐடியா இருக்கு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. இப்போ சூர்யாவுக்கு சூரிய ரிப்போர்ட்டர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஐடியாவை எப்படி வந்து ஒரு பிசினஸா மாத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு வந்து ஒரு மென்டாரோட சப்போர்ட் வேணும், அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதை வந்து இப்போ பிசினஸ் ஐடியாவா மாறிடுச்சு. அதை வந்து இப்போ என்ன பண்ணணும், ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும், அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். ஃபைன் டியூன் பண்ணி அது ஸ்கேலபிளா எக்கனாமி லெவல்ல வந்த பிறகுதான் அது வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டா வந்து பிசினஸுக்கு போகும். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ற வரைக்கும் அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்றது தான் இன்குபேஷன் சென்டர், அடைக்காக்குறது. ஒரு தாய் எப்படி வந்து தன் முட்டைகளை அடைக்காக்கும், அந்த மாதிரி வந்து அதான் இன்குபேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஸோ அந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் உருவாக்குறாங்க. ப்ரீ இன்குபேஷன் சென்டர் இந்த இன்குபேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை இன்னும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அது ஒரு மாடலா மாத்துறது ப்ரீ இன்குபேஷன். ஸோ அதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. அண்ட் மென்டார் டிஎன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு
ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பிசினஸ் பீப்புள் அண்ட் ஸ்டார்ட் அப்ல அச்சீவ் பண்ண பீப்புளை கூப்பிட்டு அவங்கள மென்டார்ஸா ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட அசைன் பண்றாங்க. ஸோ மென்டார்ஸ் இங்க பிடிக்கிறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்லாம் கூப்பிட்டு அவங்க மூலமா இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ டேன் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வித் கேபிட்டல் 300+ இன்வெஸ்டர்ஸ். ஸோ டேன் ஃபண்டுன்னு ஒரு தனி ஃபண்டும் இருக்கு. அண்ட் ஓவராலா ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஆரம்பிச்சு இது எல்லா வேலையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நியூ டிபார்ட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்ல உருவாக்குனது தான் ஸ்டார்ட் அப் டிஎன். ஸோ அதை வந்து உருவாக்கி அது மூலமா வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனால் இவங்க நான் முதல்வனோட கொலாபரேட் பண்ணி அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்க. ஹேக்கத்தான்ஸ், நிரல் திருவிழா. இப்போ ஹேக்கத்தான்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஒரு ஐடியா கொடு அப்படிங்கிறது ஹேக்கத்தான். ஸோ அவங்க லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி யாராவது ஒரு இனிஷியேட்டிவோ ஒரு ஐடியாவோ ஒரு பிசினஸோ கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் தருவோம் அப்படிங்கிறது தான் ஹேக்கத்தான். ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வச்சு அதில் வர்றவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து வர்றதுதான் இந்த ஹேக்கத்தானுங்கிற கான்செப்ட். போயிட்டே இருக்கு பாருங்க. தமிழ்நாடு டிஎன் ஸ்மார்ட் கார்டு ஒரு 15 மார்க் வர வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. தமிழ்நாடு டிஎன் ஸ்மார்ட், அவர் ஒரு ஆர்டிக்கல்ல எழுதினது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளோ எழுதியிருக்காரு, இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது கொஸ்டினா வந்து எழுதுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். டிஎன் ஸ்டார்ட் அப் டிஎன் ஸ்மார்ட் கார்டுன்னு ஒரு கார்டு வந்து தராங்க. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ல எல்லா ஸ்டார்ட் கார்டும் அந்த ஸ்மார்ட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்சிடி தராங்க. எதுக்குன்னா எசென்ஷியல் சர்வீசஸ், எலக்ட்ரிசிட்டி ஆர் தண்ணி கனெக்ஷன், இந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் நிறைய வாங்குறப்போ அதுக்கு சப்சிடிஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. அண்ட் பைலிங்குவல் கால் சென்டரும் வச்சிருக்காங்க. அண்ட் பிராண்ட் லேப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நில் பிராண்ட் செல் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். நில் கவனி செல்லுக்கு பதிலாக நில் பிராண்ட் செல் அப்படின்னு பேர். இது கோர்ஸ் பிராண்டிங் பண்றது, டிசைன் பண்றதுல இருந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, பிராண்டிங் எப்படி பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி போடுது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கான கோர்ஸ் தான் வந்து நில் பிராண்ட் அண்ட் செல் அப்படிங்கிறது. அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மல்டிபிள் மீனிங். இங்கிலீஷ்லயும் செல் இருக்கு, தமிழ்லயும் செல் இருக்கு. ஸோ அவர் கார்பரேட் இனோவேஷன். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம இங்க மென்டார்ஸை உருவாக்குற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப் பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸை பெரிய பெரிய கார்பரேட்ஸோட டைப் பண்றதுக்கு ஓப்பன் இனோவேஷன் போர்ட்டல் அப்படிங்கிற போர்ட்டல் ஆரம்பிச்சு பாஷ், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், பேயூ, பிரேயர் இனோவேஷன், டயாம்லர், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட அவங்கள லிங்க் பண்ணி விடுறாங்க. இதான் வந்து டிஎன் ஸ்டார்ட் அப்ல பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலா இதெல்லாம் நாங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். இதோட எண்டா நம்ம வந்து இப்போ ஒரு சம்மிட் வைக்கிறோம். கடந்த 4 வருஷத்தை இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இதை என் பண்றதுக்கு ஒரு சம்மிட், அதுதான் தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட். இப்போ அது இனோவேஷன் இன்வெஸ்டர் சம்மிட் மாதிரி இது ஒரு கொஸ்டினா வரும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம கேட்கிறோம். தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025 கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, இப்போதான் நடந்து முடிஞ்சது. ஸோ ஓவர் 2 days இட் வில் பிரிங் ஓவர் 30,000 விசிட்டர்ஸ். இப்போ என் ஃப்ரெண்டு அதில் அட்டன் பண்ணியிருந்தார். ஒர்க் ஃபார் பிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருந்தார் என் ஃப்ரெண்டு. ஸோ அவரும் வந்து பிளாஸ்டிக் அப்சைக்ளிங் ரிலேட்டடா ஒரு ஐடியா, பிளாஸ்டிக் குப்பைகள்ல எடுத்து அதுல பொருட்கள் செய்யறது. ஸோ அது குப்பையா இருந்து அழுகி போகாம என்வாரன்மெண்ட் மாசுபடுது, பொருளா இருந்து வீட்டிலேயாவது இருக்கட்டும். இதான் வந்து அப்சைக்ளிங். இப்போ நம்ம எப்படி பிளாஸ்டிக் வந்து ரோட்ல போட்டு அது ரோட்ல போய் மாட்டிக்குமோ அது மாதிரி இது வீட்டில் வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ்ல ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் இது போயிருந்தோம். ஸோ 30,000 விசிட்டர்ஸ் அண்ட் 2,850 எக்ஸிபிட்டர்ஸ் வந்தாங்க. To ensure meaningful connections, we are deploying first of its kind AI-enabled matchmaking app. இப்போ என்னதுன்னா, இந்த சம்மிட்ல வராங்க 750 எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எங்க போய் அந்த சம்மிட்ல எந்த ஸ்டால்ல போய் பாக்குறது அப்படின்னா, அந்த ஆப் எடுத்து உங்களோட கோரிக்கைகள்லாம் போட்டீங்கன்னா உங்களோட நீடுக்கு இருக்கிற மாதிரியான ஸ்டால் எது நம்பர் கொடுத்துரும், ஏஐ பேஸ்டா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சம்மிட் தான் இது பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. சம்மிட் ஆல்சோ தாட்ஃபுல்லி டிசைன் டு வித் இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் வீல் சேர்ஸ் அண்ட் ஃபீடிங் ரூம்ஸ், எல்லாருக்கும் ஆக்சசபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குளோபல் லீடர்ஸ் ஆஃப் 35 கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து சேர்ந்திருக்காங்க, இன்க்ளூடிங் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஹார்வர்ட். இங்க இருந்தும் பீப்புள் வந்து லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப்ல வரவங்களுக்கு. இது ஸ்டார்ட் அப் சம்மிட்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கண்டென்ட். ஸோ ஸ்பேஸ் டெக், கார்பரேட் இனோவேஷன், பவர் பிராண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்டார்ட் அப்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கேள்வி வந்துச்சுன்னா எழுதுறதுக்கு, வரலன்னா வராது, வேணா வந்துச்சுன்னா வந்துடும், நமக்கு லாபம் தான். அவ்வளவுதான்.
இத எடிட்டோரியல் பார்த்தோன்னே இது எங்கேயாவது ஒரு நடத்தணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் எங்க நடத்தலாம் அப்படின்னு. இப்ப மேரத்தான் கிடைச்சோன்னே சரி இங்க நடத்திடலாம், ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு இங்க நடத்திட்டு இது இங்க இது எடிட்டோரியல் வரும்போது இது இங்க நடத்துவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. பட் இங்க நடத்துற வாய்ப்பு வந்துருச்சு.